இது தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு அமைதியான மலை. ஆனா அதுக்குள்ள ஒரு முழுமை பெறாத பொக்கிஷம் மறைஞ்சிருக்கு தெரியுமா? நார்மலா பார்த்தா ஒரு குழி மாதிரி தான் தெரியுது. ஓ காட், பக்கத்துல போனா ஒரு கோவில் மாதிரி தெரியுது. ஆமா, முதல்ல பார்த்தால் இது ஒரு குழி மாதிரி தான் தெரியும். ஆனா பக்கத்துல போனால்தான் இது ஒரு கோவில் என்று புரியும். ஒரு மலையை மேலிருந்து கீழாக சுமார் 7.5 மீட்டர் ஆழத்திற்கு சதுரமாக வெட்டி அதன் நடுப்பகுதியை கோயிலா செதுக்கி இருக்காங்க. மேலும் இது உலகத்திலேயே ரொம்ப ரேரா காணப்படும் மோனோலித்திக் எக்ஸ்கவேஷன்ங்கிற டெக்னிக். ஆனா அது எல்லோரா குகை கோயில், மகாபலிபுரம் பஞ்சரதம் இதுலெல்லாம் யூஸ் பண்ண டெக்னிக்காச்சி. எக்ஸாக்ட்லி, அதுல எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா உருவாக்குனது அதற்கு சரியான வரலாற்று தரவுகள் இல்லைனாலும் மாடர்ன் ஹிஸ்டரி படி கழுகுமலை வெட்டுவான் கோவில், எல்லோரா குகை கோவில், மகாபலிபுரம் பஞ்சரதம் எல்லாமே கிபி 7 முதல் 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. ஒரே காலகட்டத்தில் கட்டப்பட்டது. இந்தியாவிலேயே மேலிருந்து கீழாக செதுக்கப்பட்ட 2 முக்கிய கோவில்களில் ஒன்று கழுகுமலை வெட்டுவான் கோவில், மற்றொன்று எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோவில். இதனாலேயே இது தமிழகத்தின் எல்லோரா என்று அழைக்கப்படுகிறது. கோவிலின் சிகரம் மற்றும் விமான பகுதிகளில் செதுக்கப்பட்டுள்ள சிற்பங்கள் உலகத்தரம் வாய்ந்தவை. சிகரத்தில் உள்ள யாழி மற்றும் கிண்ணறர் உருவங்கள் பாண்டியர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். அப்போ நம்ம கழுகுமலை வெட்டுவான் கோவில கட்டினது இது கிபி 7ஆம் நூற்றாண்டில் சுமார் 700 ஏடியில் முற்கால பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. குறிப்பாக பராந்தக நெடுஞ்சடையன் காலத்தில் இது உருவாக்கப்பட்டிருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். எல்லாம் சரி, இவ்வளவு அழகான சிவன் கோவில ஏன் கட்டி முடிக்கல? அதுக்கு பல காரணம் மற்றும் புராண கதைகள் சொல்லப்பட்டாலும் படையெடுப்பு ஒரு முக்கிய காரணம். மற்றும் தமிழ் மன்னர்களிடையேயான போர்தான் முழு முதற் காரணம். எப்படி இருந்தாலும் இன்றைக்கும் இந்த மலைக்கோவிலுக்குள் நுழையும் போது மெல்ல மறையும் வெளியுலக சத்தம், உயர்ந்த காற்று, மங்களமான வெளிச்சம், மனது தியான நிலைக்கு செல்லும் உணர்வு, இவை அனைத்தையும் அல்டிமேட்டாக கொடுக்கும் கழுகுமலை வெட்டுவான் சிவன் கோவில் ஒரு முற்று பெறாத ஆனந்தம். அதை அனுபவித்தால்தான் புரியும். சரி, ஒத்துக்கிறேன். தமிழனின் கலைத்திறனை பற்றி நம்ம வியூவர்ஸ் கமெண்ட்ல சொல்லுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.